வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷல் நிகழ்ச்சியை தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2 and நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 12. பட் எப்பயும் போல ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். ஆனா ப்ரீவியஸ் இஷ்யூல ஃபுல்லா பேனோட ஆரிஜினை பத்தி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. சோ அதனால நம்ம அதை ரீகேப்ல கவர் பண்ணா கண்டிப்பா உங்களால பேனோட ஆரிஜினை உணரவே முடியாது. அதனால நீங்க இஷ்யூ நம்பர் 11 டைரக்டா செக் அவுட் பண்ணதா கரெக்டா இருக்கும். பட் அந்த ஆரிஜின் கூட சில சீக்வன்ஸை பேரலா வச்சிருப்பானுங்க. அதை மட்டும் நான் இந்த ரீகேப்ல கவர் பண்ணிக்கிறேன். அதாவது கில்லர் க்ரோக்கு பேட்மேனும் ஆர்க்கம் வந்து எஸ்கேப் ஆனதும் பெயின் பேட்மேனை உடைப்பனுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பான். அதை நம்ம பார்க்கும்போது பெயின் பேட்மேனோட முதுகு உடைக்கிறதா அப்படி மென்ஷன் பண்ணணும் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா பெயின் அந்த அர்த்தத்துல அதை மென்ஷன் பண்ணலங்க. அதாவது பேட்மேனோட ஃப்ரெண்டா இருக்க ஆசியோ ஹார்வி ஹேடி ஆல்சோ வேலன் இவங்க தான் பேட்மேனோட ஒரு முதுகெலும்பாவே இருக்காங்க. சோ இவங்களை உடைச்சிட்டா பேட்மேனே அந்த சர்ஜரிக்கு வந்து சரண்டர் ஆயிடுவானுங்கிறதுக்காக தான் அவங்கள உடைக்கிறதுக்காக பெயின் அந்த கிராக் ஜிம்முக்கு போயிருப்பான். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத விஷயம் நம்ம 12 பார்க்க போறோம். பட் நிறைய பேருக்கு பெயின் எதுக்காக பேட்மேன் அந்த சர்ஜரிக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான்னு நிறைய கேள்வி வரலாம். ஆனா அதெல்லாம் இஷ்யூ நம்பர் 11லேயே கவர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அப்சல்யூட் பெயினோட ஆரிஜின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ நான் ரெடி பண்றேன். பட் ஆனா இங்க இதோடவே ரீகேப் முடியுது. சோ தொடங்குவோமா? ஓப்பனிங் பேட்மேனும் கில்லர் கிராக்கும் அந்த ஆர்க்கம் தப்பிக்கிறதுக்கு ஒரு கால்வை யூஸ் பண்ண மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதை தான் இந்த இடத்துல காட்டுறாங்க. அன்னைக்கு நம்ம பேட்மேன் நீ என்ன காப்பாத்திருக்க. எஸ், இப்போ நீ என்ன காப்பாத்து அப்படின்னு கில்லர் கிராக் சொல்றான். அண்ட் அதுக்கு அகைன் பேட்மேன் கண்டிப்பா நான் அதுக்கான கியூரை கண்டுபிடிக்கிறேன். இல்ல ப்ரூஸ், அந்த பசி அது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ப்ளீஸ் என்னை காப்பாத்து அப்படின்னு கில்லர் கிராக் சொன்னதும் ப்ரூஸ்க்கு அந்த இடத்துல புரிஞ்சிடுது வேலன் இதை மீன் பண்றான்ட்டு. டூ இட் ப்ரூஸ் அப்படின்னு கத்த பேட்மேன் தன்னோட மாஸ்க்ல இருந்து ஒரு பிளேடை எடுத்து அந்த இடத்துல வேலன் சொன்ன மாதிரி போட்டுல தான் பார்த்திருப்பாரு. ஆனா அந்த இடத்துல அவருக்கு மனசு கேட்கல போல. இல்ல இல்ல என்னால முடியல அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அண்ட் அதுக்கு கில்லர் கிராக் தென் நானே அதை பண்ணிக்கிறேன். என்ன இல்ல முடியாது, நான் முடியாதுன்னு சொன்னேன். அப்படின்னு பேட்மேன் சொல்லி கில்லர் கிராக் கிட்ட இருந்து அந்த பிளேடை புடிங்கிடுவாருங்க. நான் உன்னை அந்த இடத்துல விட்டுட்டு வந்திருக்கணும். இல்ல இல்ல இது நம்மளால ஜெயிக்க முடியும். வேலன் அப்படின்னு பேட்மேன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வேலன் பேட்மேனை தனியா விட்டு போயிடுவாங்க. Then அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸா நம்ம ப்ரூஸும் செலினாவும் லீஸுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறதா காட்டுறாங்க. அண்ட் அப்ப அங்க இருந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இந்த ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான சைனிங்லாம் முடிஞ்சு டீடைலா செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போகலாம். பட் ஒரு சின்ன ரிமைண்டர், பெட்ஸ்லாம் இந்த இடத்துல அலோட் கிடையாது. முக்கியமா கேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கேட்மேன் பேட்மேன் இல்லாம கூட இருந்துருவா. ஆனா கேட்ஸ் எல்லாமே இருக்க மாட்டா. ஆனா இந்த இடத்துல இப்படி ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. அண்ட் அதுக்கு ப்ரூஸ் அழுக்கு பிடிச்ச விலங்குகள், நாங்க அதை பத்திலாம் யோசிக்கவே மாட்டோம் அப்படின்னு ப்ரூஸ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே செலினா நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறா. அண்ட் அதுக்கு அந்த ஏஜென்ட் வண்டர்ஃபுல், பட் இருந்தாலும் அவங்களுக்கு யோசிச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் அப்ப நம்ம ப்ரூஸ் நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னு கேட்க அதுக்கு செலினா உன்னை ஏதாவது பாதர் பண்ற மாதிரி இருந்தா சொல்லுவேன் அப்படின்னு கேட்க அதுக்கு ப்ரூஸ் இட்ஸ் வேலன், ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படின்னு ப்ரூஸ் சொல்ல அதுக்கு செலினா அவங்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றா. எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். அவன் நான் சொல்றதை கேட்க மாட்டான். ஏன்னா அவனால ஜெயிக்க முடியும், உண்மையாலே நம்புறான் செலினா அப்படின்னு சொல்ல அதுக்கு அகைன் செலினா தினப்ப அவன் ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றான். அண்ட் அப்ப நம்ம ப்ரூஸ் எப்படின்னு கேட்க அதுக்கு செலினா சேம் இந்த இடத்த வாங்கின மாதிரி தான், லைக் ரூல்ஸ்லாம் நியாயமா இல்லைன்னா விளையாட்டை நம்ம நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இவங்க ஏதோ ஒரு கேம் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி தான் காசு சம்பாதிச்சுக்கிறாங்க. அண்ட் இப்ப அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. தென் அப்படியே நம்ம பிரசன்ட் டைம்ல இருக்க வரும். இங்க நம்ம ப்ரூஸ் பேட் கேவுக்கு வந்த மாதிரி தான் காட்டுறாங்க. அண்ட் அப்ப நம்ம ஆல்ஃபர்ட் ஈஸி ஈஸி அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அதுக்கு ப்ரூஸ் எவ்வளவு நேரமா நான் இப்படியே இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஆல்ஃபர்ட் நான் உன்னை 20 நாளுக்கு முன்னாடி கொலாப்ஸ் ஆன நிலைமையில இந்த இடத்துல உன்னை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்லிப்பாரு. அண்ட் அதை கேட்ட ப்ரூஸ் 20 நாளாவா அப்படின்னு நம்மள மாதிரி தான் ஆச்சரியப்பட்டிருப்பான். அண்ட் அதுக்கு ஆல்ஃபர்ட் ஆமா, அண்ட் இன்னும் உனக்கு நிறைய நாள் தேவை. ஏன்னா உன்னோட பாடியில அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிறாங்க நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட முதுகுல இருந்து மூளை வரைக்கும் ஒரு டெலிவரி சிஸ்டமா ஒரு கனெக்ஷன் இருக்கு. அண்ட் அந்த கனெக்ஷன் ஃபுல்லாவே வெனமாலதா லோட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை பத்தி சொல்லாம ஐம் ஃபைன் பெனிவர்ட் அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொன்னது பெருசா நம்ம ப்ரூஸ் கண்டுக்க மாட்டான். அண்ட் அதுக்கு ஆல்ஃபர்ட் இல்ல கேட், நீ இதை கேட்டே ஆகணும். ஏன்னா நீ பண்ணதுனால இங்க நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் நீ இன்னும் அதுலதான் இருக்க, உனக்கு புரியுதா அப்படின்னு ஆல்ஃபர்ட் கேட்க அதுக்கு ப்ரூஸ் எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு, நீங்க இப்ப இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் அங்க இருந்து கிளம்புறாங்க. அண்ட் அப்ப போயிட்டு இருக்க வழியிலேயே ப்ரூஸ் மார்த்தா ஓட்டுன தன்னோட மிஸ்ஸிங் போஸ்டர் தான் பாத்துட்டு இருக்கான். அண்ட் அப்பதாங்க அவன் உடம்புல இருக்கிற வெனமும் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. பட் ப்ரூஸ் அது எப்படியோ மேனேஜ் பண்ணி தட்டு தடுமாறி தன்னோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ட் அப்ப அந்த கதவு திறக்கிற சத்தம் கேட்ட நம்ம மார்த்தா ஜிம் அது நீயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பி பார்க்க அங்க வந்ததை இவங்க 3 மாசமா தேடிட்டு இருந்த தன்னோட பையன் ப்ரூஸ் ஆச்சு. அதனால அவன் எப்படியே கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு பாசத்துல தேங்க் காட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பொலிர்னு கண்ணத்துல ஒண்ணு விட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அண்ட் அப்ப நம்ம ப்ரூஸ் என்ன மன்னிச்சிடுங்கம்மா நான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே மார்த்தா நிறுத்து, எனக்கு கொஞ்ச நேரமாச்சு உன்னை கட்டி பிடிக்க விடு அப்படின்னு சொல்லி ப்ரூஸை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே அந்த போன் கால் மறுபடியும் வருமான்னு நான் ரொம்பவே பயந்தேன். ஏன்னா அது வெறும் ரிங் மட்டும் தான் ஆச்சு. அண்ட் அதோட ஆசைக்கு நடந்ததும் அண்ட் ஹோல்ட் ஆன்,
ஆசி அப்படின்னு ப்ரூஸ் கேட்க அங்க இருந்து ப்ரூஸ் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி தான் காட்டுறாங்க. அண்ட் அங்க நம்ம ஜிம்மி ப்ரூஸ் கிட்ட உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ப்ரூஸ், ஆனா உங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ப்ரூஸ் தேங்க்ஸ் மிஸ்டர் ஜார்டன் அவங்கள பாத்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் அதுக்கு அகைன் ஜிம்மி நீ என்னோட குடும்பத்துல ஒருத்தன் தான் சன், ஆனா உண்மை என்னன்னா நான் மட்டும் கமிஷனரா இருந்திருந்தா டாக்டர்ஸ் உன்னை செக் பண்ணி இந்த இடத்துல இருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி உன்னை நான் அரெஸ்ட் பண்ணிப்பேன். பட் ஆனா இப்போ நான் தான் கமிஷனர். ஸோ அதனால ஜிம்மி மேல இருக்கிற மரியாதை மூலமா உனக்கான உதவியை நான் பண்றேன். 5 minutes தான் அவன் திரும்ப வந்துருவான் அப்படின்னு சொல்லி கமிஷனர் புல்லாக் தான் ப்ரூஸை உள்ள அனுப்பியிருப்பாருங்க. பட் ஆனா ஆக்சுவலா ப்ரூஸ் தான் பேட்மேன் கமிஷனர் புல்லாக் மட்டும் தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நடந்திருக்க சீனே வேறையா இருக்கும். சரி, உள்ள வந்த ப்ரூஸை டாக்டர் லெஸ்லி அதாங்க இஷ்யூ நம்பர் 5ல ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல நம்ம சின்ன வயசு ப்ரூஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பாங்களே அவங்க தான் இந்த இடத்துல நம்ம ப்ரூஸை தடுத்து ஹனி ஹோல்ட் ஆன் உனக்கு யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ப்ரூஸ் ப்ளீஸ் டாக்டர் தம்கின்ஸ் அவனை என்ன பார்க்க விடுங்க. சரி, பட் ஆனால் நான் உன்னை வார்ன் பண்ணியிருக்கணும், ஏன்னா நான் இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததே இல்லை அப்படின்னு டாக்டர் லெஸ்லி சொல்லும் போதே நம்ம ப்ரூஸ் தகதரிச்சு போய் நின்று இருப்பாங்க. ஏன்னா அங்கே நம்ம ஆசி ஒரு கலவையா மொத்தமா மிக்ஸ் ஆகி அவனை மொத்தமா அப்படியே அள்ளி ஒரு பெட்ல போட்டா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தாங்க இருப்பான். அண்ட் ஆசி அந்த நிலைமையில பார்த்ததும் ப்ரூஸ் எப்படி தகதகச்சு போய் நின்னானோ அப்புறம் தாங்க நானும் நின்னேன். ரொம்பவே மோசமான நிலைமைனா அது ஆசிக்கு தான். அண்ட் அப்போ டாக்டர் லெஸ்லி ப்ரூஸ் கிட்ட இது யார் பண்ணியிருந்தாலும் அப்படின்னு சொல்லும் போதே ஆசிக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம காட்டுறாங்க. அன்னைக்கு நம்ம பெயின் ஹலோ, யார் யார் நீ ரொம்ப பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்பட்டேன் இல்ல? அண்ட் இந்த பிங்க் ரா மசில் தானே உன்னோட ஷூவை லிஃப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பெயின் ஆசியோட கழுத்தை பிடிக்க இங்க டாக்டர் லெஸ்லி அது அபாமினேஷனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல இங்க பெயின் ஆசியை போட்டு சிதைக்கிறாங்க. ஆனா அப்ப பேக்ரவுண்ட்ல டாக்டர் லெஸ்லி அவங்க நம்ம ஆஸ்வாலோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பையும் உடைச்சிருக்காங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான். நம்ம அவங்க ஒவ்வொரு உறுப்புகளையும் மிஸ் பண்ற மாதிரி அதை பண்ணிருக்காங்க. அது ரொம்ப துல்லியமா சர்ஜரிக்கலா ஆனா அளவு கடந்த கொடுமையால தான் அது நடந்திருக்கு. பட் ஒருவேளை ஆஸ்வால் பொழைச்சுக்கிட்டா அவன் 2 அடி உயரம் தான் இருப்பான். அண்ட் அவனோட கையும் காலும் ரொம்ப கஷ்டம் ப்ரூஸ், அவன் வாழ்க்கை ஃபுல்லா வலியோட தான் இருந்தாவணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு ப்ரூஸ் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்யறேன், நம்ம எல்லாருமே செய்வோம். ஹார்வி வந்துட்டானா அப்படின்னு ப்ரூஸ் கேட்க அதுக்கு டாக்டர் லெஸ்லி ஹார்வியா அவங்க உங்ககிட்ட சொல்லல? என்கிட்ட என்ன சொல்லணும் டாக்டர் தம்கின்ஸ், சொல்லுங்க என்ன அப்படின்னு நம்ம ப்ரூஸ் கேட்க அதுக்கு டாக்டர் லெஸ்லி ஹார்வி பக்கத்து ரூம்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியுது நம்ம ஹார்வியை மொத்தமா பொட்டலம் கட்டி படுக்க வச்சுக்கிறாங்கன்னு. அண்ட் அப்ப டாக்டர் லெஸ்லி ரொம்பவே மோசம் ப்ரூஸ், ஏன்னா இவனோட லெஃப்ட் சைட் பாடியில 3rd to 4th டிகிரி வரைக்கும் 50% மொத்தமா எரிச்சு இருக்காங்க. பட் அதோட ரொம்பவே மோசமா இவனோட மண்டை ஓட்ட நொறுக்கி இருக்காங்க, அதுவும் சென்ட்ரா நொறுக்கி இருக்காங்க. அண்ட் போலீஸ் இவனை கண்டுபிடிக்கும் போது இவனோட தலை 2 செப்பரேட் பார்ட்டா இருந்துக்குது அப்படின்னு டாக்டர் லெஸ்லி சொல்லும் போது நம்ம ஹார்வி ஹார்வனா தான் ப்ரூஸ் அப்படின்னு ப்ரூஸ் சொல்ல அதுக்கு ஹார்வி நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது உனக்கு ஒரு போலீஸ்காரன் ஞாபகம் இருக்கா ப்ரூஸ், ஃபிளாஷ். அண்ட் அவன் நம்ம எவ்வளவுதான் திருட்டுத்தனமா நடந்துக்கிட்டாலும் அவன் எப்பயுமே 1 ஸ்டெப் ஹெட்டா தான் இருப்பான், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹார்வி ஏதோ ஒரு போலீஸை பத்தி சொல்றான்ல அது யாருன்னா அர்னால்ட் ஃபிளாஷ். இவன் ஆக்சுவலா நம்ம கமிஷனர் புல்லார்க்கோட அசோசியேட்டா தான் நிறைய காமிக்ஸ்ல அப்பியரன்ஸ் ஆயிருப்பான். அண்ட் இவனும் ஒரு கேரக்டரான போலீஸ் தாங்க. அண்ட் முக்கியமா ரூபத்ரோன்னு சொல்லக்கூடிய ஒரு கரப்டட் பொலிட்டிஷியன் கிட்ட தான் இவன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஆனா இந்த இடத்துல எப்படி காட்ட போறாங்கன்னு தெரியல. தென் ஹார்வி ப்ரூஸ் கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க அப்படியே அவனுக்கு அந்த கிராக் ஜிம்ல என்ன நடந்துச்சுங்கிறதா காட்டுறாங்க. இங்க நம்ம ஹார்வி ஒரு ரம்பாட்ல எடுத்துக்கிட்டு ஆசியை காப்பாத்துக்காக பெயின் அடிக்க போயிருப்பான். ஆனா பெயின் நம்ம ஹார்வி ஒத்த கையில தூக்கி நிறுத்தி அவன் கிட்ட அந்த பாட்டில புடுங்கி லெட் மீ கெஸ், நீ தான் இந்த குரூப்போட பிக் பிரதர், அதாவது பாதுகாவலன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பேரலா 2 சீக்வன்ஸே ப்ளே பண்றாங்க. அதாவது இங்க நம்ம ஹார்வி கேட்ட கேள்விக்கு நம்ம ப்ரூஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல இங்க பெயின் ஹல்க் தண்டர் கிளாப் பண்ணுவான் பாத்துக்கிறீங்களா, அந்த மாதிரி அந்த ரம்பாட்லோட நம்ம ஹார்வியோட தலையை வச்சு கிளாப் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹார்வி இந்த இடத்துல செத்து போயிருக்கணும், சத்தியமா தெரியல எப்படி அவன் உயிரோட இருக்கிறான்னு. ஏன்னா ஹார்வியோட தலையை மொத்தமா கவர் பண்ற மாதிரி தான் கிளாப் பண்ணிருக்கான். தென் அப்படியே எப்படி அவன் உயிரோட இருக்கிறான்னு தெரியலங்க. தென் ப்ரூஸ் கிட்ட ஹார்வி நீங்க மறைச்சு வச்சிருந்த எல்லாமே அவனுக்கு தெரியும், அண்ட் என் மேல அவனுக்கு தனிப்பட்ட ஒரு வெறுப்பே இருக்கு. அண்ட் அவன் சொன்னா உன்னை நீயே ஒரு முட்டாளா மாத்திக்கிறேன்னு அப்படின்னு ஹார்வி ப்ரூஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்க இங்க பேரலா பெயின் அங்க இருந்த ஒரு போக்கர் காயினை எடுத்து அண்ட் ஆல்சோ ஒரு துரோகியாவ விதிக்கப்பட்டிருக்க. பிகாஸ் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் ஒரு சட்ட விரோதிகள், அண்ணி அவங்களோட சேர்ந்து உன்னோட கொள்கையின் லட்சியத்துக்காக அப்படின்னு பெயின் சொல்லிட்டு இருக்கும் போதே அகைன் பேரலா நம்ம ஹார்வி ப்ரூஸ் கிட்ட அதாவது இந்த தோத்தாங்கோலிகளோடவே நீ ஒட்டிக்கிட்டு இரு, கண்டிப்பா அவங்க உன்னை கீழே தள்ளுவாங்க அப்படின்னு ஃபிளாஷ் என்கிட்ட சொன்னான்னு நம்ம ஹார்வி இந்த இடத்துல ப்ரூஸ் கிட்ட சொல்லிருப்பாங்க. தென் அகைன் பேரலா அந்த ரம்முல விழுந்த போக்கர்கான எடுத்து பத்த வச்சுக்கிட்டே பெயின் அந்த ரிச்சுவலை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்க இல்ல? அதாவது இந்த போக்கர் கேம்
பந்தே இல்லாத ஒரு பாதுகாப்பான இடமா நீ எப்பயுமே 2 விதமா இருக்க முடியும். லைக் ஒரு அவுட்ல அன்லாமன் அண்ட் ஒரு ஃப்ரெண்டாவும் ஒரு எனிமியாவும். இந்த பிளாஸ்டிக் காயினை வச்சு சூதாட்ட ஆடுறவனா. ஆனா இது எல்லாமே ஒரு நடிப்பு தான் அப்படின்னு பெயின் அவன் எரிச்ச அந்த போக்கர் காயினை அந்த ரம்ம நோக்கி டாஸ் பண்ணிருப்பாங்க. தென் அகெயின் பெயின் பட் இந்த நடிப்புக்கான நேரம் இதோட முடியுது அப்படின்னு சொல்ல இங்க நம்ம ஹார்வி அந்த போக்கர் காயினை ரம் டச் பண்றதுக்குள்ளேயே எப்படியாச்சும் அதை தடுக்கதாங்க பாக்குறான். ஏன்னா அந்த ரம் அந்த போக்கர் காயினை டச் பண்ணிச்சுன்னா மொத்தமா ஃபயர் ஆயிடும். அதனால எப்படியோ அதை கையால எடுக்கதான் பாக்குறான். பட் கரெக்டா இந்த சைடு நம்ம ஹார்வி அவன் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்ல இங்க நம்ம ஹார்வி அந்த போக்கர் காயினை எப்படியே கையால எடுத்துருவாங்க. ஆனா அப்போ பெயின் ஒரு வத்தி குச்சியை பத்த வச்சு நம்ம ஹார்வியோட ஃபேஸ மொத்தமா எரிக்கிறாங்க. தக்காளி என்னங்க பெயின் இவ்வளோ மோசமான ஆளா இருக்கான். வேற லெவலுங்க பெயின், வேற லெவலு. ஸ்காட் ஸ்னைடர் நீ மாசியா அப்படிதாங்க சொல்ல தோணுது. தென் அப்படியே இதை செய்ய நம்ம ஹார்வி ஃபிளாஷ் எங்கேயோ ரிட்டையர் ஆயிட்டதா நான் கேள்விப்பட்டேன். மெட்ரோபாலிசி கேட் சிட்டி, நான் கண்டிப்பா அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ப்ரூஸ் என்ன மன்னிச்சிட்டு ஹார்வி, இது எல்லாமே என்னோட தப்பு. ஆமா, இது எல்லாமே உன்னோட தப்பு தான். நீ இது எல்லாத்தையுமே போட்டு சூதாட்ட ஆடிக்கிற ப்ரூஸ். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிட்டி, எல்லா சிப்ஸையும் இப்போ ஆறுதல்ஸ் எடுத்ததுக்காக இப்படி பண்றதா இருந்தா தயவு செஞ்சு நீங்க வந்து கிளம்பிடு. ஏன்னா நான் உன பாதி தான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹார்வி இந்த இடத்துல ஏன் நம்ம ப்ரூஸை பாதி வெறுக்கிறேன்னு சொல்லியிருப்பானா, இந்த இடத்துல நம்ம ப்ரூஸ் மேல ஹார்விக்கு ஒரு 50% தான் ஹேட் இருந்திருக்கும். ஆனா இந்த ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல என்னை முழுசா உன்னை வெறுக்க வச்சிடாதுங்கிறது தான் அப்படி சொல்லியிருப்பான். ஆனா அதை கேட்கவும் நம்ம ஹார்வி கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபேஸா மாறினதை சொன்ன மாதிரி தாங்க இருக்குமே. அதான் நான் அகெயின் சொல்றேன், ஸ்காட் ஸ்னைடர் நீ வேற லெவலியா நீனு. தென் அதோட ப்ரூஸ் அங்கிருந்து நம்ம எடி கிட்ட தாங்க வந்திருப்பான். ஏன்னா எடி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்க மாட்டான். அதனால அவனை பார்க்கறதுக்காக நம்ம ப்ரூஸ் அவனோட இடத்துக்கே வந்திருப்பான். எடி நீ ஓகே தானே? நான் நல்லா தான் இருக்கிறேன் ப்ரூஸ், ஜஸ்ட் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க் காட், மேபி அவன் உன்னையே ஹர்ட் பண்ணிப்பான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு ப்ரூஸ் சொல்லியிருப்பான். அண்ட் அதுக்கு எடி இல்ல அவன் என்ன ஹர்ட்லாம் பண்ணல. இன்ஃபேக்ட் அவன் ரொம்பவே ஜென்டிலா தான் நடந்துக்கிட்டான். அண்ட் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டலுக்கு என்னை சேலஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ப்ரூஸ் அதான் சொன்னனே, நான் மட்டும் அதுல ஜெயிச்சனா அவன் தண்ணியே என்ன கொல்ல விடுவான். ஏன் ஈவன் அவனோட கண்ணையே என்கிட்ட கொடுத்தான். நம்ப முடியுதா அப்படின்னு எடி சொல்ல அதுக்கு ப்ரூஸ் எடி நான் ரிடல்ஸை போல உனக்கு பெட் கட்டுறேன்னு அவன் சொன்னான். அப்படின்னு எடி அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. தென் அப்ப ப்ரூஸ் நீ என்ன பண்ண அப்படின்னு நம்ம ப்ரூஸ் எடியை கூப்பிடும் போதுதான் நமக்கு எடிக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே காட்டுறாங்க. இங்க பெயின் நம்ம சிம்பு சொல்ற மாதிரி விரல விட்டாட்டி இருப்பாங்க, அதுவும் நம்ம எடியோட கண்ணுக்குள்ள. அண்ட் அப்ப வாய்ஸ் ஓவரா நம்ம எடி ப்ரூஸ் கிட்ட அவன் என்ன ஹர்ட் பண்றதுக்கு வெறும் 1 நிமிஷம் தான் இருக்கும், ஆனா அதை நினைக்கிறதுக்குள்ளேயே அவன் என் தலையை ஷேக் பண்ணான். அதனால என்னோட பிரெயின் ஃப்ரண்ட்ல இருக்க என்னோட மண்டை ஓட்டுல மோதிச்சு. அண்ட் அதுதான் புத்திசாலித்தனத்துக்கு காரணமா இருக்கிற ஒரு பிரெயின் பார்ட், ஃப்ரண்டல் லோப். பேங் அது ரொம்பவே வைல்டா இருந்தது ப்ரூஸ். லைக் பேங் அண்ட் சடனா உண்மைகள் எல்லாமே கேள்விகளா மாறுச்சு. பேங் கேள்விகள் எல்லா இடத்துலயும். சோ இல்ல ப்ரூஸ் அவன் எங்கேயுமே என்ன ஹர்ட் பண்ணல, அவன் எனக்கு உதவிதான் பண்ணிருக்கான் அண்ட் சேலஞ்ச் பண்ணிருக்கான். மேபி அவன் நம்ம எல்லாரையுமே சேலஞ்ச் பண்ணிருக்கான் நம்ம என்னவா இருந்திருக்கணும்னு. எடி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு ப்ரூஸ் சொல்லும் போதே அகைன் அவனுக்கு வெனம் ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் அப்ப எடி அந்த பார்ட்டியன் கேங்ல இருந்து நம்ம ப்ரூஸ் ஒரு ஸ்கல் எடுத்து வந்து கொடுத்துருப்பால, அது எடி தன்னோட ஃபேஸோடவே மேட்ச் பண்ணிக்கிட்டே பாக்குறதுக்கு உன்னையும் அவன் சேலஞ்ச் பண்ணிருக்கான் போல ப்ரூஸ். சோ எனக்கு இதை மட்டும் புரியவை, நீ இதுக்காக என்ன பண்ண போற அப்படின்னு எடி கேட்க அப்படியே நம்ம ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸுக்காக போறோம். அதாவது இஷ்யூ நம்பர் 10ல நம்ம செலினாவும் ப்ரூஸும் அவங்க இருந்த அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து நைட்டோட நைட்டா வேற ஒரு இடத்துக்கு போறதா சொல்லியிருப்பாங்களே, அது எங்கன்னா இந்த கால்ஃப் ஏரியா தாங்க. அண்ட் இந்த கால்ஃப் ஏரியாவை ஓன் பண்ணிக்கிற கார்பரேட் யாருன்னா மிஸ்டர் ஃபால்கோன். அண்ட் நீங்க ஃபால்கோன் கால்ஃப் ஆடிக்கிட்டே கிட்ஸ் நீங்க அப்பாயின்மெண்டே இல்லாம இந்த புஷஸ்குள்ள பதுங்கி வந்திருக்கீங்கன்னா you got the nerve அப்படின்னு சொல்ல அதுக்கு செலினா நாங்க இங்க உங்களுக்கு ஒரு டீல் ஆஃபர் பண்றதுக்காக வந்திருக்கோம் மிஸ்டர் ஃபால்கோன். டீலா? ஹோல்ட் ஆன் a minute. நீ அந்த வேலன் கிராக் ஜோன்ஸோட ட்ரைனர் தானே? இல்ல லெட் மீ கெஸ், நீ பிபோவோ உன்னோட பாய் மேல கொஞ்சம் ஈஸியா போகணும்னு நினைக்கிறியா இல்ல நீ அவனை கேஷ் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜோன்ஸ் கொஞ்சம் முதலையாவும் அண்ட் ரொம்ப முட்டாளானவன் நினைக்கிறேன் அப்படின்னு ஃபால்கன் சொல்லியிருப்பான். அண்ட் அதுக்கு ப்ரூஸ் இந்த பேக்ல இருக்கிறது வெறும் ஒரு கெஸ்டர்ஸ் தான், இந்த சிட்டில இருக்கிற சில ஃபைனஸ்ட் கோல்டு ஒர்க் அப்படின்னு சொல்ல அதுக்கு மிஸ்டர் ஃபால்கோன் எனக்கு எப்படி தெரியாது உண்மையானதுன்னு, மேபி அது உன்னோட தான் இருக்கலாம், அதாவது உன்னோட ஓன் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து திருடப்பட்டதா இருக்கலாம். அண்ட் அதை கேட்டதும் மிஸ்டர் ஃபால்கோன் என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு ப்ரூஸ் நாங்க இந்த கேஷ் அவுட்டை தான் எதிர்பார்க்கல, நாங்க அதை இன்னும் ரைஸ் பண்ணதா பாக்குறோம் அப்படின்னு செலினா சொல்ல அப்படியே நம்ம பேட் கேவுக்கு தான் வரும். அன்னைக்கு நம்ம பேட்மேன் மானிட்டர்ல யார்கிட்டயோ ஸ்டாண்ட் டவுன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த மானிட்டர்ல இருக்கிறவங்க ஸ்டாண்ட் டவுன்னா நீ எதை மீன் பண்ற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கு அகைன் பேட்மேன் ஐ மீன் இட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்ல அப்பதான் பேட்மேன் மானிட்டர்ல யார் கூட பேசிட்டு இருக்காருங்கிறதே காட்டுறாங்க. அதாவது அது யாருன்னா ரெட்வுட் கேங்கோட லீடர் கிட்ட. அண்ட் அந்த லீடர் வந்து பயங்கர ஒரு சர்ப்ரைசிங்கான கேரக்டர், அதை நம்ம அடுத்த இஷ்யூல பார்ப்போம். அண்ட் அதை கேட்டதும் அந்த லீடர் நத்திங்ஸ் ஆஃப் அண்ட் ரெட்வுட் கேங்க்கு
ரெட்வுட் கேங்கோட லீடர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பேட்மேன் அந்த காலை கட் பண்ணிடுவாருங்க. அண்ட் அதை பார்த்த ஆல்ஃபர்ட், அது எதை பத்தினது? நீங்க சரியா தான் சொல்லியிருக்கீங்க. பிளாக் மாஸ்க் எனக்கு ஒரு டீல் ஆஃபர் பண்ணான். ஆனா அதை நான் யோசிக்கல. அதை நான் சரியாவே யோசிக்கல. நான் அதை சரியா பார்க்கல அப்படின்னு பேட்மேன் சொல்ல, அதுக்கு ஆல்ஃபர்ட், ஸோ தட்ஸ் இட் கேட், நீ எல்லா ஆப்ரேஷனையும் க்ளோஸ் பண்றியா? அவன் அவங்கள உடச்சிட்டான் பென்னிவர்த், என்னோட ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ரைட், அவன் பண்ணா. ஆனா எங்க கேள்வி என்னன்னா, நீ அவனை உன்னை உடைக்க விடுவியா? இது உன்னோட சூஸ் ப்ரூஸ். நான் சொல்லிட்டேன் நீ இப்ப இதுல இருக்கன்ட்டு. அண்ட் இங்க எல்லாமே மாறிடுச்சு. அண்ட் இதுக்கு மேல திரும்ப போக முடியாது. அதுக்குள்ளதான் போக முடியும். ஸோ கெட் ரெடி, பிகாஸ் அதுதான் ஒரே. யாரோ கதவை உடைச்சிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டான், பெயின். ஆல்ரைட், அவனுக்கு வார்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதையே அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஆல்ஃபர்டும் பேட்மேனும் அந்த இடத்துல சண்டைக்கு இறங்குறாங்க. நம்ம ஆல்ஃபர்ட் கைதி படத்துல வர மாதிரி ஒரு மினிகனை வச்சுக்கிட்டு, வேணா அவுட், நீ எங்க இருக்கா? வெளியே வந்து உன்னோட ஃபேஸை காட்டு அப்படின்னு ஆல்ஃபர்ட் ஒரு சைடு தேடிட்டு இருக்க. அப்ப நம்ம ஆல்ஃபர்டுக்கு பின்னாடி சம்திங் ஏதோ டெய்ல் மாதிரி ஒன்று வந்து நம்ம ஆல்ஃபர்டோட கழுத்தை லாக் பண்ணி தூக்கிட்டு போயிடுதுங்க. அண்ட் அப்ப நம்ம ஆல்ஃபர்ட் என்ன பண்றதுன்னே தெரியாம டக்குனு அந்த மினிகனை ஃபயர் பண்ணிடுறாரு. ஆனா அப்ப யாரும் நம்ம ஆல்ஃபர்டை அச்சு நாக் டவுன் பண்ணிடுறாங்க. ஆனா அதை பார்த்து நம்ம பேட்மேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது அது யாருங்கிறதே நம்ம காட்டுறாங்க. அது நம்ம அப்சல்யூட் கேட்வுமன். எஸ், பிளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல மட்டுமே காமிச்ச செலினாவே தான். அண்ட் பேட்மேனை பார்த்த கேட்வுமன், ஹலோ ப்ரூஸ் அப்படின்னு சொல்ல, அதோட இந்த இஷ்யூவை டு பி கண்டினியூ போட்டு முடிக்கிறாங்க. தக்காளி கடைசி பேஜ்ல கேட்வுமன் இறக்கி சம்பவம் பண்ணிட்டானுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேட்வுமன், பேட்மேன், ஆல்ஃபர்ட் இவங்க 3 பேரோட காம்போ தான் பார்க்க போறோம். அண்ட் அடுத்த இஷ்யூல தான் பேட்மேனுக்கும் பெயினுக்கும் நடக்க போற சண்டைக்கு ஒரு பயங்கரமான ப்ரிப்பரேஷன் நடக்க போகுது. ஸோ எல்லாருமே காத்திருங்க. எப்படி கரெக்டா இந்த ஃப்ரைடே காமிக்ஸ் நான் கரெக்டா டைமுக்கு வந்துடும், அதே மாதிரி அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ் நான் கரெக்டா டைமுக்கு வந்துருவேன். ஸோ அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.